ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனः நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். இந்த புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீமன் நாராயணனே திருப்பார்க்கடலில் வியூகவாசுதேவனாக வந்து சயனித்து அங்கிருந்து ஆதிசேஷ படுக்கையிலிருந்து புறப்பட்டு விபவ வாசுதேவனாய் கண்ணனாக மதுரையில் திருவவதாரம் பண்ணினான்னு தெரிந்து கொள்ளுகிறோம். பரவாசுதேவன் என்று வைகுண்டநாதனுக்கு சிறப்பு பெயர். வியூகவாசுதேவன் என்று க்ஷீராப்திநாதனுக்கு தனிப்பெயர். விபவ வாசுதேவன் என்று கண்ணனுக்கு தனியான பெயர். ஓரோரிடத்திலையும் வாசுதேவன் வாசுதேவன் கொண்டாடுறார்கள். வசுதேவனுக்கு குமாரனாக அவதரித்த இடத்துல தானே வாசுதேவனாக இருக்க முடியும். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர் கூட வசுதேவனுக்கு குமாரரா? க்ஷீராப்தியில் சயனிச்சென்றிருக்கிறவரும் வசுதேவர் குமாரரா? கண்ணன் வசுதேவனுக்கு குமாரன், அது தெரியும். ஆனால் ஏன் பரவாசுதேவன் வியூக வாசுதேவன் என்று சொல்லுகிறார்கள்னால், இந்த வசுதேவனுக்கு குமாரருங்கிற அர்த்தத்தோடு மட்டும் இல்லை, அது பெருமானுக்கு ஒரு சிறப்பு தான். இருந்தாலும் வசு தேவகா, வசுன்னு சொன்னால் செல்வம் என்று ஒரு பொருள். வசுதேவர் செல்வமுடையவர், வசுதேவனுக்கு குமாரன் வாசுதேவன், இப்படிங்கிறது சாமான்யமாக நாம் தெரிஞ்சுட்டுருக்கிறது. ஆனால் சர்வத்திர வசதீதி வாசுகு, வாசுகுன்னா எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். சர்வத்திர வசதி, சதா வசதி, எப்போதும் வசிக்கிறான், எங்கும் வசிக்கிறான். இந்த வியாபகத்துவத்தினால தான் அவருக்கு வாசுகு என்கிற பேர் உருவாச்சு. சர்வத்திர வசதி இது வாசுகு, வாசுதேவா, எல்லாவிடத்திலும் தான் தேவனாகவே வசிக்கிறான் ஒல்லியோ, அதனால் வாசுதேவன் பெருமாளுக்கு திருநாமம். எல்லாவிடத்திலும் வசிக்கிறவர் தான் வைகுண்டத்திலும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறவர் தான் க்ஷீராப்தியிலும் இருக்கிறார். அவரே தான் கண்ணனாக மதுரா நகரத்திலே அவதரித்தான். பகவான் பிறந்ததேங்கிறது ஒரு ஆச்சரியமான நினைவு. பிறந்ததோடு மட்டுமல்லாமல் அன்றிரவே புறப்பட்டு கோகுலத்துக்கு சென்றது மற்றொரு வியப்பு. கோகுலத்தில் எல்லாரும் அறியும்படி வளராமல் மறைந்து மறைந்து யார் கண்ணிலும் பட்டுடக்கூடாதுன்னு வளர்ந்தது, அது அவனுக்கே உரித்தான பெருமை. இப்பெருமைகளெல்லாம் ஆண்டாளுடைய திருவுள்ளத்திலே பட அதை அடுத்த பாசுரத்தாலே சொல்லுவோம் என்று இன்றைய நாள் பாசுரம் 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று சாதிக்கிறாள். 25வது பாசுரம். ஐந்தும் ஐந்துங்கிறதுலே ஐந்து இதோடு முடிக்கிறாள். இன்னும் ஒரு 5 தான். ஏன்னா 5ங்கிறது 5 5 25, கடைசியாக ஒரு 5. 25வது பாசுரம் இது. கீழ்ப்பாசுரத்தாலே பெருமானுடைய நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினாள். போற்றி போற்றி போற்றின்னு 6 முறை. பெருமானு நடந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்த பிற்பாடு பல்லாண்டையும் ஏற்றுக்கொண்டார். மங்களாசாசனம் பண்ணியாச்சு. பண்ண பிற்பாடு பெருமாள் கேட்கிறார், வந்தோம், அழைத்தீர்கள், வந்து அமர்ந்துட்டோம், வந்ததற்கு பல்லாண்டும் பாடிவிட்டீர்கள், மேற்கொண்டு எதை பிரார்த்தித்து வந்தீர்கள், உங்களுக்கு எது அபேட்சையோ அதை சொல்லுங்கோ, நீங்கள் விரும்புவதை சொல்லுங்கோள்னு சொல்ல இந்த பாசுரத்தாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று நேரே தான் ஆசைப்பட்டதை பிரார்த்திக்கிறாள். வேறெதையும் உன்னிடத்தில் கேட்டு வரவில்லை, உன்னையே பிரார்த்தித்து வந்தோம். உன்னை அர்த்தித்து, சம்ஸ்கிருதத்தில் அர்த்தித்துன்னு இருக்கிறது தான், உன்னை அறுத்தித்துன்னு தமிழில் உள்ளது. உன்னிடத்தில் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம், மற்றொரு பிரயோஜனத்தை நாங்கள் எதிர்பார்த்து வரவில்லை என்று ஆண்டாள் சாதிக்கிறாள். இனி பாசுரார்த்தம் பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் தெய்வத் தேவகிக்கு மகனாக பிறந்தான். ஓரிரவில், அதே ராத்திரி பொழுதிலே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, மற்றொருத்தி, அதாவது யசோதையனுடைய குமாரனாக ஒளித்து மறைந்து, கம்சன் கண்ணுக்கு பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக மறைந்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி
கண்ணன் இதை போல மறைஞ்சு வாழறான்கிறதை பொறுக்க மாட்டாமல் தரித்தல் பொறுத்தல், தரிக்கிலான் தரிக்க மாட்டாது போயிட்டா, தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து, கண்ணன் வளர்றதைக் கண்டு பொறுக்க மாட்டாமல் இவனை எப்படியாவது கொன்னுடணுங்கிறதுக்காக பூதனை தொடக்கமாய், பூதனை சகடாசுரன், அரிஷ்டாசுரன், பிரலம்பாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், எத்தனை பேர், திருநாவர்த்தாசுரன், பகாசுரன், கேசி என்று ஒத்தொத்தரையாக அனுப்பிச்சிருந்தானோ இல்லையோ, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, இவனை எப்படி முடித்து விட வேண்டும்னு அவனுக்கு தீங்கு நினைந்து கடைசியாக குவலையா பீடத்தை வைத்து முட்டிக சாணூரர்கள்ங்கிற மல்லர்களை வைத்து தானே இருந்து கண்ணனை கொல்லணும்னு பார்த்தாலும் இல்லையா கம்சன். தீய புந்தி கஞ்சன் ஆழ்வார்கள் சாதிப்பார்கள். எப்போதும் எண்ணம் தவறு, சேஷ்டைகள் தப்பாக இருந்தால் கூட தேவையில்லை. ஒருத்தரை நேரம் அடிக்கிறோம்னா கூட தெரியாதனமாக கூட பட்டுவிடலாம். ஆனால் மனசால தீங்கு நினைப்பது கூடாது. தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து, கம்சன் தன்னை பற்றி தீங்கு நினைத்தான், அவனுடைய கருத்தை தவறாக ஆக்கி கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்றான். அப்படின்னா கம்சன் வயிற்றில் நெருப்புன்னு சொல்லுவது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக. நிஜத்தில் கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாக போய் நிற்க போகிறதில்லை. அப்படின்னா கம்சனுக்கு வெப்பத்தை ஊட்டினவனே, கம்சனை முடித்தவனேன்னு பொருள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், உன்னை பிரார்த்தித்து வந்தோம் பறை தருதியாகில். நாங்கள் முதல் பாசுரத்திலேருந்து பறை பறைன்னு சொல்லிட்டுருக்குமே, அதை தருதியாகில். இது இன்னும் 2 பாசுரம் வரைக்கும் கூட இதே பறைங்கிற சப்தம் தான் ஓட போகிறது. அதை கண்ணன் ஒரு இடத்துல பேரி வாத்தியத்தை கொண்டு நிறுத்திட போகிறார். பறை பறைன்னு இந்த வாத்தியத்தை தானே கேட்டீள், இந்தாங்கோ அப்படின்னு கொண்டு வச்சுருவார். இந்த பறையா இத்தனை நாழி ஒரு இடத்துல கேட்டுன்னு இருந்தோம், நாங்கள் கைங்கரியங்கிற பறையை கேட்டோம்னு கடைசியில் சாதிக்கப் போகிறாள். ஆக உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில். திருத்தக்க செல்வமும், திரு பெரிய பிராட்டியார், திருத்தக்க அவளால் விரும்பப்படுகிற, அவளுடைய பெருமைக்கு நிகரானதான திருத்தக்க செல்வமும் ஐஸ்வர்யத்தையும் சேவகமும், அதை பெற்று கொடுக்கிற உன்னுடைய வீர தீர பராக்கிரம செயல்களையும். சேவகம் பெருமானுடைய வீரிய சௌரிய பராக்கிரமம் முதலான செயல்கள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, யாம் நாங்கள் வந்து பாடி. ஏன்னா ஒன்றை தவிர எங்களுக்கு பாடுறதுக்கு விஷயம் தெரியாதே, ஒன்றை தவிர புகலிடமே எங்களுக்கு தெரியாதே. ஆக யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, எங்களுக்கு இருக்கிற வருத்தம் அத்தனையும் போக வேண்டும், உன்னை அனுபவிக்கும் மகிழ்ச்சியை பெற வேண்டும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துங்கிறதுனாலே ஐஸ்வர்யத்திலே ஆசை தொலைந்து, கைவல்யத்திலே ஆசை தொலைந்து பகவத் அனுபவம் கிட்ட வேணும்னு பிரார்த்தனை. இது உள்ளுரை பொருள். சாதாரணமாக வருத்தம் தீருதல்னா கஷ்டமெல்லாம் போடணும், மகிழ்தல் ஆனந்தப்பட வேண்டும். அப்போ வருத்தம்னு எதுன்னு தெரிய வேண்டும், மகிழ்தல்ங்கிறது எதுன்னு தெரிய வேண்டும். வருத்தம்ங்கிறது ஐஸ்வர்யானுபவம். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், உலக இன்பம் அத்தனையும் வருத்தம். ஏன்னா அது இருக்க சம்சாரத்திலேயே நம்மளை அழுத்திடும் இல்லையோ, அதனால் அது வருத்தம். வருத்தமுங்கிறளே, வருத்தம் தீர்ந்துன்னு பாட்டில்லை, வருத்தமும் தீர்ந்துன்னு இருக்கோ இல்லையோ. வருத்தமும்னா கைவல்யானுபவம். ஐஸ்வர்யானுபவங்கிறது அச்சித்தின் அனுபவம், கைவல்யானுபவங்கிறது சித்தின் அனுபவம், மகிழ்தல்ங்கிறது பகவத் அனுபவம், அது ஈஸ்வரனுடைய அனுபவம். இதை நல்லா மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். 3 தத்துவங்கள் ராமானுஜ சித்தாந்தத்தின்படி, வேதம் சொன்னபடி பார்த்தால் தத்துவங்கள் 3. அச்சித்து சித்து ஈஸ்வரர்கள். தத்வேனயா சித் அச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமஹ முனிவராய பராசராயன்னு விஷ்ணு புராணத்திலே பாடின பராசரருடைய கொண்டாடுகிறார் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தாலே. அது இங்கே பார்த்தோம்னா அச்சித்து சித்து ஈஸ்வரன். அச்சித்துங்கிறதெல்லாம் நாம் கண்ணால் பார்க்குற இத்தனை தத்துவங்கள், இதெல்லாம் ஜட பொருட்கள், ஞானசூன்யங்கள். சித்துன்னு சொன்னது ஞானமுடையவனான ஜீவாத்மா, அவன் அஜடம். அஜடம் ஞானமுடைய ஆத்மா ஜீவாத்மா. ஜடம் ஞானமற்றதான அச்சேதன பொருள்கள் அத்தனையும். அச்சித்து ஒன்று, சித்து மற்றொன்று. 3வது ஈஸ்வரன். ஈஸ்வரங்கிறது இவா 2 பேரையும் நியமிக்கக்கூடியவன். இது 2ஐயும் தனக்கு சேஷமாய், இந்த 2ஐயும் தனக்கு சரீரமாய் பிரகாரமாக கொண்டிருப்பவன் சர்வேஸ்வரன் எம்பெருமான். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வான்னு உபனிஷத் வாக்கியம். போக்தா அனுபவிக்கும் ஜீவாத்மா, போக்யம் அனுபவிக்கப்படுகிற பொருட்கள்.
இப்போ கச்சேரி கேட்க போகிறோம், அனுபவிக்கிறோம். நாட்டியம் பார்க்க போகிறோம், அனுபவிக்கிறோம். பூச்சூடிக்கிறோம், அனுபவிக்கிறோம். சந்தனம் பூசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். இதெல்லாம் அனுபவிக்கப்படும தொல்லியும். அதுக்கு போக்யம்னு பேர். அனுபவிக்கிறவர் போக்தா ஜீவாத்மா. அப்போ போக்தா அனுபவிக்கிறான் ஜீவாத்மா, போக்யம் அனுபவிக்கப்படும் பொருள்கள். இன்ன பொருளை இன்ன ஆத்மா இன்று இப்படி அனுபவிக்கலாம்னு ஒருத்தர் தூண்ட வேண்டும் இல்லையோ, அந்த முடிவெடுக்கிற பிரேரித்தானா யார் தூண்டுகிறானோ அவனை சர்வேஸ்வரன்னு சொல்கிறார்கள். அப்போ போக்தா போக்யம் பிரேரித்தாரஞ்ச மத்வா. சில பேர் இந்த ரெண்டு மட்டுமே உண்டு, மூணாவது பிரேரித்தா கிடையாதுன்னு சொல்லலாம். நிரீஸ்வர சாங்கியர்கள், நிரீஸ்வரர்கள்னு ஈஸ்வரனே கிடையாதுன்னு சொல்கிறவர்கள். என்னத்துக்கு ஜீவாத்மா இருக்கார், அன்னம் இருக்குது, சரக்கு இருக்குது, சந்தனம் இருக்குது, இதுவே போருமே, இதுக்கு எதுக்கு மூணாவது அவரொத்தர்னு கேட்பார்கள். அப்படின்னு இல்லைங்கிறத எத்தனையோ கிரந்தங்களில் நம்ம பூர்வாச்சாரியர்கள் நிரூபித்துள்ளார்கள். ஆக போக்தா ஜீவாத்மா, சித்தத்துவம், அச்சித்தத்துவம், ஈஸ்வர தத்துவம், இந்த மூன்று தத்துவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இது சித்து, இது அச்சித்து, இது ஈஸ்வரன்னு தெரிஞ்சு விடுறோம். அதுக்கப்புறம் எது நமக்கு வசத்தின்னு படுறதோ அதனுடைய அனுபவத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சுடுறோம். அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துடும். இப்போ சித்த அனுபவிக்கணும்னு ஆசைப்படலாம், அச்சித்த அனுபவிக்கணும்னு ஆசைப்படலாம், ஈஸ்வரன் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனால் அனுபவிக்க வேண்டியவர் ஜீவாத்மா தான். பொருள்கள்லாம் அனுபவிக்காது. ஏன்னா பொருளுக்கு ஞானம் கிடையாது சொல்லி. அதனால் அந்த அச்சித்தத்துவங்கள்லாம் அனுபவிக்காது. சித்தான ஜீவாத்மா தான் அனுபவிக்க வேணும். அவர் இப்போ எது இந்த மூணுத்துக்குள்ளே வசந்ததுன்னு யோசிக்கிறார். அச்சித்து உயர்ந்ததுன்னு மனசில் பட்டா அப்போ அச்சிதனுபவத்துக்கு ஆசைப்படுவர். சித்து அதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு மனசில் பட்டா அப்போ சிதனுபவத்துக்கு ஆசைப்படுவர். ஈஸ்வரன் இருவரை காட்டிலும் உசந்தவன் பட்டுடுத்துனால் ஈஸ்வர அனுபவத்துக்கு ஆசைப்படுகிறார். அதனால் லோகத்தில் இருக்கிறது மூணே அனுபவம் தான். ஐஸ்வர்யானுபவம், கைவல்யானுபவம், பகவத் அனுபவம். இதைத்தான் கண்ணனே சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப இன்னும் 7வது அத்தியாயத்திலே சாதிக்கிறார். ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி. இதில் ஐஸ்வர்யார்த்திங்கிறது தான் அநேகமாக எல்லாரும். அநேகமான என்ன, இப்போ நாம் இங்கே உட்காண்டிருக்கோமோ இல்லையோ, அநேகமாக எல்லாரும்னா அதுதான். இல்லையே நாங்கள்லாம் ஒன்றும் பணங்காசி பின்னாடி ஓடலையே, நாங்கள் ஐஸ்வர்யத்துக்கு தேடின்னு போகலையென்னால், இங்கே ஐஸ்வர்யங்கிற சொல் செல்வத்தை மட்டும் குறிக்காது. இங்கே ஐஸ்வர்யங்கிறது கண்ணால் பார்த்தல், காதால் கேட்டல், மூக்கால் முகர்தல், நாவால் சுவைத்தல், கையால் தொடுதல். இதுவே ஐஸ்வர்ய அனுபவம் தான். இது ஆறான்னு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறோமா? நாக்குக்கு நன்னா கிடைக்கணும், மூக்குக்கு நன்னா கிடைக்கணும், காதுக்கு நன்னா கிடைக்கணும், கண்ணுக்கு நன்னா கிடைக்கணும். இது ஆறும் மறுத்துருவே போகிறதில்லை. அதனால் ஐஸ்வர்ய அனுபவங்கிறது இந்த 5 இல்லையே. சொத்தை வைத்து கொண்டு அனுபவித்தல் ஐஸ்வர்ய அனுபவம் இல்லையா என்று கேள்வி வரலாம். அப்படின்னு காணும். ஏன்னால் நல்ல பணக்காரனாக இருந்தாலும் கண்ணால் பார்க்கத்தான் முடியும், காதால் கேட்கத்தான் முடியும், மூக்கால் முகரத்தான் முடியும். ஏழையாக இருந்தால் கூட அதே தான் பண்ண முடியும். அதனால் ஐஸ்வர்ய அனுபவங்கிறது வெறும் பணத்தை பொறுத்ததல்ல, செல்வத்தை மட்டும் பொறுத்ததல்லாமல் அது சிறந்த இந்திரியங்களுடைய அனுபவம், புலன்களுடைய அனுபவத்தை தான் ஐஸ்வர்ய அனுபவம்னு சொல்லுவார்கள். அதோட பல பேர் மடிஞ்சுடுறோம். அதுக்கப்புறம் கைவல்ய அனுபவம். இந்த ஐஸ்வர்ய அனுபவம்னா திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருக்கு. ஜன்மம், ஜரா, மரணம், இறப்பு, பிறப்பு, மூப்பு, இது வேண்டாம். பிரகிருதியை தாண்டி சரீரத்தை தொலைச்சிட்டு உயர்ந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கலாம். அது சித அனுபவம். அதுக்கு கைவல்ய அனுபவம்னு பேர். மிகுந்த பிரயத்தனம் வேணும், சாமானியத்தில் கிடைச்சிடாது. சித அனுபவத்துக்கும் பிரயத்தனப்பட்டு கர்மஜான யோகியாதிகளாலே பகவானை பிரார்த்தித்து அடைகிறான். அது 2வது நிலை. இந்த ரெண்டுமே தாழ்ந்தது. என் சுவாமி ஆத்மானுபவம் வசந்தது தானேன்னு கேட்டால், ஐஸ்வர்யானுபவத்தை பார்க்கச்சே ஆத்மானுபவம் வசந்தது. ஆனால் பகவத் அனுபவத்தை பார்க்கச்சே ஆத்மானுபவம் தாழ்ந்தது. என்ன தான் ஆத்மா உயர்ந்தவனாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அடிமை தானே, அவர் சுதந்திரன் இல்லையோ இல்லையோ. மேலும் இந்தப்படியும் யோசிச்சு பாருங்க. ஒரு சமுதாய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் ஆண் ஆணையேவோ பெண் பெண்ணையேவோ அனுபவித்தல்ங்கிறது சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆண் பெண்ணும் பெண் ஆணுங்கிறது திருக்கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கிறாளே தவிர தனித்தனியாக ஒத்தொத்தர் அனுபவிச்சுக்கிறதுங்கிறது குற்றம் இல்லைன்னு எத்தனையோ விசாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. அதை போல் ஒரு ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொண்டால் குற்றமே. அதை காட்டிலும் ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவிக்கிறான்னு வச்சுங்கோ, அது ஒரு ஆணும் பெண்ணும் கூடி அனுபவித்தா போலே அது சிறப்பு பெற்றது. அதனால தான் இந்த இடத்துல சாதித்தார், அச்சித் அனுபவத்தை காட்டிலும் சித் அனுபவத்துக்கு ஏற்றம், சித் அனுபவத்தை விட ஈஸ்வரானுபவத்துக்கு ஏற்றம். ஜீவாத்மா பரமாத்மாவை புரிந்து கொண்டு சிறந்த தத்துவம் ஈஸ்வரனே என்று தெரிந்து கொண்டு அதை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறான். இப்படி 3 அனுபவங்களும் இல்லையோ. இதில் 2 கழிச்சுடனும் 1 பற்ற வேண்டும். ஆண்டாள் 2 கழிக்கிறாள். வருத்தம் தீர்ந்து
வருத்தமும் தீர்ந்து அப்படிங்கிறதுனால ஐஸ்வர்யானுபவத்தை ஒழித்து கைவல்யானுபவத்தை ஒழித்து மகிழ்ந்து பகவத் அனுபவத்தை பெற்று. அப்போ இந்த 3ல் 2 தொலைச்சுடனும் உன்னை கொடுக்கணுங்கிறது தான் ஆண்டாளுடைய திருவுள்ளம். ஆக எம்பெருமானே கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை திருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்ன 25வது பாசுரத்தாலே சாதிக்கிறாள். கண்ணன் 4வது அத்தியாயத்திலே ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. யாரொருத்தன் நான் பிறந்தேன்கிறதையும் வளர்ந்தேன்கிறதையும் உண்மையாக தெரிந்து கொண்டு அனுபவிக்கிறானோ அவனுக்கு அதுவே கடைசி தேகம், அவன் மறுபடியும் பிறப்பதில்லை என்று சாதிக்கிறான். இதுக்கு அவதார ரகசிய ஞானம்னு சொல்லுவார்கள். அவதார ரகசிய ஞானம் ஏற்பட்டுட்டாலே அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய தேவையில்லை. எப்படி சரணாகதர்களுக்கு பெருமை சொல்கிறோமோ அந்த பிறவியே கடைசி பிறவின்னுட்டு, அதை போல் அவதார ரகசிய ஞானத்தோடு ஒருத்தன் உபாசனம் பண்ணினான் என்னால் அது கடைசி பிறவி. ஜன்ம கர்மச்ச ஜன்மாங்கிற தாண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னுட்டா. அங்கே கண்ணன் கர்மான்னு சொன்னத்தை ஒழித்து வளர்ந்துன்னுட்டா. ஜன்மாங்கிறது தான் பிறவி, கர்மாங்கிறது வளர்ந்த சேஷ்டிதங்கள். ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடின்னு குலசேகராழ்வார் சாதிக்கிறார். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்பட மற்றும் பல என்ன ஆழ்வார்கள்லாம் எத்தனை சேட்டிதங்களை பாடியிருப்பாரோ அது அத்தனையும் திருவுள்ளத்தை வச்சுன்னு சுருக்கி விட்டா. பெண்களுடைய பேச்சு எப்பவுமே ரசமாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும். ஆண்டாள் தான் அப்படி தான் இருந்தது, மற்ற பற்றி தெரியல நமக்கு. ஆனால் ஆண்டாளுடைய பாசுரம்னு பார்த்தால் ஆழ்வார்கள்லாம் எத்தனை பாசுரத்தால் விரித்து பேசியிருப்பாளோ. ஒரே வரி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும்னு நம்மாழ்வார் 5ஆம் பத்து கடைசியில் பாடியிருக்கார். அதனால் இந்த பாசுரமே அவதார ரகசிய ஞானத்தை பற்றினது. அந்த ஞானம் பெற்றவன் மறுபடியும் பிறப்பதில்லையோ இல்லையோ. அதனால தான் உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வம்னு பாடினாள்.